தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எல்லா டீம்ஸும் பார்த்தீங்களா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போய் ஆகணுன்ற மாதிரி தான் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல இருக்க ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஜாதகருக்குள்ள செம்ம வெயிட்டாக இருக்கு போல இருக்கு. அதிர்ஷ்டம் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. மற்ற டீம்ஸ்லாம் நாம மேலே போகணும்னு விரும்புகிறாங்க, நாம மேலே போகக்கூடாதுன்னு விரும்புகிற ஒரே ஒரு டீம் டவுட்டே வேணாம், சிஎஸ்கே மட்டும்தான். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த சிஎஸ்கே விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த 15 வயசு பாலகன் நம்ம வைபவ் சூரியவன்ஷி இருக்கார்ல, கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுங்க இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. அப்பேற்பட்ட ஒரு பையன் என்ன பர்ஃபார்மன்ஸ் அடிக்கிற அடிலாம். இது வரைக்கும் ஸ்டார்க்காக தான் புழக்காமல் இருந்தாப்புல. நேற்றுக்கு மேட்ச்சில் ஸ்டார் கதையை முடிச்சு விட்டாப்புல. யாரும் நம்ம சூரியவன்ஷி சம்மடி அடிச்சார் மக்களே நேற்றுக்கு மேட்ச்லையும். ஆனால் என்ன டிசி கிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வியை தழுவிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சூரியவன்ஷி ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காப்புல இந்த மேட்ச் மூலமாக. அதாவது இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் சீசனில் அதிக சிக்ஸர்ஸ் அடித்த இந்தியன் பேட்டர்ஸ்க்கான பட்டியலில் விராட் கோலியோ, சூரியகுமார் யாதவோ, ஸ்ரேயாஸ் ஐயரோ, அபிஷேக் சர்மாவோ கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மேலே டாப்பில் சூரியவன்ஷி இருக்காருங்க. 15 வயசு பையன். இந்த சீசனில் மட்டும் 43 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காப்புல சூரியவன்ஷி. இவருக்கு அப்புறம் தான் நான் சொன்ன பாருங்க முதல்ல லிஸ்ட்டு, அவங்க எல்லாருமே வராங்க. விராட் கோலி அதுக்கப்புறம் தான் வராருங்க. எப்பேற்பட்ட சார் அந்த பையன் படிச்சிருக்கான் பார்த்தீங்களா. இந்த வயசில் இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய டேலண்ட் இந்த பையன், மாற்று கருத்து இல்லை. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீனியர்ஸ் டீமில் அந்த பையன் விளையாடுறத பார்க்கறதுக்காக. இன்னொரு பக்கம் பஞ்சாப், இந்த டீம் என்னன்னே தெரில. இதுக்கு ஜோதிடரில் சூனியை வச்சாங்கன்னா சொல்லணும். அதாவது ஆரம்பத்தில் எல்லா போட்டிகளும் ஜெயிப்பாங்களாமா, அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா போட்டிகளும் தோப்பாங்களாமா. இவங்க தான் ஈஸியாக கப்பை தூக்குவாங்கன்னு கணிச்சோம், எல்லாருமே கணிச்சிருந்தோம். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஏன்பா பிளே ஆஃபுக்கு போவாங்களா அவங்க அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி கிட்ட சரியான அடிங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி ஒரு மேட்சை ஜெயிக்கணும்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மேட்ச் நடந்துச்சு. ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்களா, பஞ்சாபுக்கு இப்போ டவுட்ஃபுல் ஆகிடுச்சா பிளே ஆஃப் கனவுன்றது. நம்ம ரெக்கி பாண்டிங்க பாருங்களேன், ஒரு காலத்தில் தலைவனை பார்த்து மிரளாத டீமே கிடையாது, அப்படி பயங்காட்டுவாப்புல. ஆஸ்திரேலியன் டீமை அப்படி இருக்க ஆஜானு பாகுவா. அந்த ஒட்டுமொத்த லெஜண்ட்ஸையும் எல்லாரையும் வழி நடத்தின லெஜண்ட் நம்ம ரெக்கி பாண்டிங். அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி இடிஞ்சு உட்கார வச்சிட்டாங்க பார்த்தீங்களா பஞ்சாப் நிர்வாகம். பாவங்க அந்த மனுஷன் எப்படி பார்க்கறது நம்மளுக்கு. இன்னொரு பக்கம் ஆர்சிபி இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டீமாக பிளே ஆஃப்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கு ஆர்சிபி. போன டோர்னமெண்ட்டில் கப் அடித்தாங்களா, அந்த ஃபார்மை இன்னும் அவங்க கைவிடலைங்க. அதோட ஒரு படி மேலே வெறித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு போட்டிகள்லையும். அதை பஞ்சாபை தனியாக வச்சு செஞ்ச ரகம் இருக்கு, அந்த அடி அடிச்சாங்க. இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அப்போ டிம் டேவிடோட செலிப்ரேஷனை பார்த்தீங்களா, எவ்வளோ வாட்டி ஃபைன் போட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய எண்ணெய் திட்டினாலும் சரி, தலைவன் அடங்கவே மாட்டுறாப்புல. அந்த பஞ்சாப் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பாருங்க, குறிப்பாக ஸ்ரேயாஸ்லாம் அதை கேட்ச் கீச்சை பிடிச்சிட்டாங்கன்னா தொடையை தட்டி காலை இப்படி தூக்கி ஒரு கையை மேலே தூக்கி செலிப்ரேஷனு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. பஞ்சாபோட செலிப்ரேஷனை பஞ்சாபுக்கு எதிராக பண்ணி ஸ்ரேயாஸை பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டாருங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சு மேட்ச்சில். இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபியோட பிளேயர் தான். இவர் மெர்சல் விஜய் அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அப்படியே ரிசம்பிள் பண்ணாப்புல. உங்களுக்கு நல்லா தெரியும் இவரோட எந்த அளவுக்கு ஃபேனாக இவ்வளோ இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே களத்தில் ஒரு பண்ணது விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களோ அவங்க மத்தியில் ஒரு பெருசாக இவரை கொண்டாடுற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. பரவாயில்லையே சாமி நம்ம பாசை பேசுதுன்ற மாதிரி பல பேரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே ஆக்சுவலாக ஆர்சிபி ஒரு பெரிய ரெக்கார்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கவனிச்சிங்களா சைலண்டாக அவங்க பண்ணுற சம்பவம். அதாவது எந்தெந்த அணிகள்லாம் இது வரைக்கும் ஐபிஎல் பிளே ஆஃபுக்கு அதிக முறை போயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வேறு யார் இருக்க முடியும், நாம தான் 12 முறை போயிருக்கோம் பிளே ஆஃபுக்கு. இந்த முறையும் போயிட்டோனாக்கா 13வது முறைன்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பார்க்கலாம் நடக்குதான்னு. நடக்கும் நம்புகிறேன். எம்ஐ 11 முறை, ஆர்சிபி எம்ஐயை ஈக்குவல் பண்ணிட்டாங்க, அவங்களும் 11 முறை இப்போ பிளே ஆஃப் போனதுனால. கேகேஆர் 8 முறை, எஸ்ஆர்ஹெச் 7 முறை. இது ஆர்சிபி காலம் தாங்க, இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஆர்சிபிக்கும் ஒரு காலம் வந்திருக்குல்ல, அப்போ எல்லாருக்குமே ஒரு காலம் வர வெயிட் பண்ணுங்க. சிஎஸ்கே என்ன தெரியுமா பியூட்டியை, நேற்றுக்கு 2 போட்டிகளும் முடிஞ்ச பிற்பாடு மேட்ச்சில் விளையாடாத சிஎஸ்கே நேற்றுக்கு 2 போட்டிகள்லையும். ஆனால் விளையாடாத ஒரு டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே வந்திருக்கு. இந்த மேட்ச்சுக்கு வேறு எந்த டீமும் நடக்குமா? நம்ம டீம் இப்போ 5th பொசிஷனுக்கு மூவ் ஆகிட்டாங்க மேலே. ஏற்கனவே மற்ற அணிகள் எல்லாமே விரும்புகிற விஷயம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போனால் நல்லா இருக்கும் தான். அவங்க விரும்பலை, விதி விரும்ப வைக்கிது அவங்கள. ஆனால் சிஎஸ்கே போகணுன்னு விரும்பணும்ல, அது நடக்குமா தெரியல. இனி தெரிஞ்சிடும் அவங்க விரும்புகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பாயிண்ட்ஸ் டேபிளில் கவனிச்சிங்கன்னா இப்போ
ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஆர்சிபி நீக்க மரம் நிறைஞ்சிட்டாங்க. ரெண்டாவதுல குஜராத் டைட்டன்ஸு, மூணாவதுல சன்ரைசர்ஸ், அவங்க கூட நம்மளுக்கு அடுத்த மேட்ச் இன்னைக்கு. நாலாவது இடத்துல பஞ்சாபுங்க, ஜெயிச்சிருந்தா மேலே போயிருக்க வேண்டியது அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு கீழே தான் 5வது இடத்துல நம்ம சிஎஸ்கே இருக்கு. இதுக்கப்புறம் தான் இத்தனை டீம்ஸ். ராஜஸ்தான் மேட்ச்சில் தோத்தாங்களே, ஸோ அவங்க கீழே வந்துட்டாங்க, நாம மேலே போயிட்டோம். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, எவ்வளோ தூரம் போட்டி இந்த முறை ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு. ஐபிஎல் ஸ்கிரிப்டை எத்தனை நாள் ரூம் போட்டு யோசிச்சு எழுதுறாங்கன்னு தெரிலங்க, வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு ஒன்று. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு புதிய பூஸ்டே கிடச்சிருக்கு. நேற்று 2 போட்டிகளை நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சதுனால இன்னைக்கு மஸ்ட் வின் கேம் நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு. இதே நம்ம விட்டோம்னாக்கா திரும்ப வாயை பார்த்து உட்கார வேண்டியது தான். கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிளே ஆஃப் கனவுன்றது கைவிட்டு போயிடும். அப்பேற்பட்ட ரிஸ்க் இருக்குது. அதுவும் எஸ்ஆர்ஹெச் நம்ம பீட் பண்ணணும், எவ்வளோ கஷ்டமான விஷயம். நம்ம என்ன நினச்சோம், சரி எல்ஐஜி ஒரு நல்ல டீம் தொக்கா மாட்டியிருக்கு, முறை அடிச்சு அவங்களை 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம், இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எம்ஐ மாதிரியே கொடுப்பாங்கன்னு நினச்சா நமக்கு எம்எனா மாறிடுச்சு எல்ஐஜி. திடீர்னு குழிக்குள்ள எழுந்து வந்து அச்சா மாதிரி தான் சாமாட்டி நம்மளை போட்டு துவச்சி எடுத்து அந்த 2 பாயிண்ட்ஸை கொடுக்க மாட்டேன் நம்மளை துரத்தி விட்டாங்க. இப்போ அந்த 2 பாயிண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் கிட்ட நம்ம எடுக்கணும், ரொம்ப 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 கஷ்டம். இந்த மேட்ச்சில் இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் ஒருவேளை சிஎஸ்கேவை எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடியும் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே ஒருவேளை எஸ்ஆர்ஹெச்சை தோக்கடிச்சிருச்சுன்னா, ஏன்னா இப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டியே பல பேர் எஸ்ஆர்ஹெச் ஃபேவராக தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அதான் இப்படி வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. சிஎஸ்கே ஒருவேளை எஸ்ஆர்ஹெச்சை தோக்கடிச்சிச்சு அப்படின்னா ஆர்சிபி குவாலிஃபயர் 1க்கு போயிடும். செம்மையாக இருந்த விஷயம். நமக்காக ஆர்சிபி பார்த்து விட்ட வேலை நேற்றுக்கு போட்டியில். நாம் திரும்பி பிரதிபலன் செலுத்த வேணாமா? ஸோ நாம் ஜெயிச்சா நமக்கு நல்லது, கூடவே ஆர்சிபிக்கும் நல்லது. ஒரே கல்ல 2 மாங்காய் இன்னைக்கு விடுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். மிஸ் ஆச்சு கட்சியில் நாம தான் மஞ்ச மாங்காவா இதே வேடிக்கை பார்த்துருக்கணும் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம டீம் எஃபெக்டிவாக ஒரு டோர்னமெண்ட் இருக்குன்ற வரைக்கும் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த டீம் வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் ஐபிஎல் வியூஷிப் ஏற்கனவே டவுனில் இருக்குது, இதுக்கப்புறம் இன்னும் டவுன் ஆகிடும் போல இருக்குது. இப்போ கரண்ட் சான்சஸ் எஸ்ஆர்ஹெச்க்கும் சிஎஸ்கேக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 35.5%. நாம் இன்னும் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 35.5% தான். ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா 75% வாய்ப்பு இருக்குங்க நம்ம ஜெயிச்சாவும் நினைக்கப்போ. ஒருவேளை நம்ம சிஎஸ்கே மட்டும் எஸ்ஆர்ஹெச்சை பீட் பண்ணிட்டா நம்மளுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.7% போயிடும் பிளே ஆஃபுக்கு நம்ம போகிறதுக்கு. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் நம்மளை வீழ்த்திச்சுன்னு வைங்க, நாம் அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போகிறதுக்கு 6.8% மட்டும்தான் சான்சஸ் இருக்குது. யோசிச்சு பார்த்துங்க இன்னைக்கு அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான மேட்ச்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவே ஒருவேளை சிஎஸ்கே கிட்ட எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு தோத்தாலும் கூட அவங்களுக்கு அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 52.7% சான்சஸ் இருக்குது பிளே ஆஃப் போகிறதுக்கு. ஸோ இன்னைக்கு வாழ்வா சாவா போட்டி நம்மளுக்கு. இந்த வாரம் நடக்கிற ஒரு மேட்சும் ரொம்ப ரொம்ப குரூஷியல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். அதாவது ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பித்து ஒரு பாதி தூரம் வரைக்குமோ 3/4 தூரம் வரைக்குமோ இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குனாக்கா அது இந்த முறை நடந்திருக்கு. ஸோ டாப் 2 and டாப் 4 டேபிளில் சொல்கிறேன், இவங்க சார்ந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறது இந்த 8 போட்டிகள் தான். சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கா, இதை தொடர்ந்து ஆர்ஆர் vs எல்எஸ்ஜி, கேகேஆர் vs எம்ஐ. இது செம்ம கிளாஷாக இருக்கும். எம்ஐக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கேகேஆருக்கு பிரச்சனை. எம்ஐ ஜெயிச்சிருச்சுன்னா ஜிடி vs சிஎஸ்கே. ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, ஜெயிச்சிரும், நம்பிக்கை வைப்போம், மேஜிக் நடக்கணும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச் அப்படின்றது நம்ம இன்னும் பெருசாக பார்ப்போம். பிகாஸ் மேலே இன்னும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எஸ்ஆர்ஹெச் vs ஆர்சிபி இது சரியான மேட்சாக இருக்க போது மக்களே, இதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். எல்எஸ்ஜி vs பஞ்சாப், எம்ஐ vs ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் vs டிசி. ஒரு மேட்சை நின்று பேசுதில்ல. இந்த வீக் ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வீக்னு சொல்லலாம். 8 கேம்ஸ் இன்னும் இருக்குது, 3 ஸ்பாட்ஸ் மிச்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸை தவிர 7 டீம்ஸ் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கு. இதில் டாப் 4க்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜிடிக்கு 99% இருக்குது, எஸ்ஆர்ஹெச்சுக்கு 75%, பஞ்சாபுக்கு நம்மளை விட அதிகம், அண்ட் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா 35.50% அப்படிங்கிற சான்சஸ் இருக்குது. பஞ்சாபுக்கு நம்மளோட சான்சஸ் கம்மியாயிடுச்சு 31, ஆர்ஆருக்கு 34, டிசிக்கு 10, கேகேஆருக்கு 13.90. கேகேஆரில் மேலே வந்துருச்சுனாக்கா அது ஒரு பெரிய அதிசயமான நம்மளுக்கு பார்க்கலாம், மாற்று கருத்து இல்லை. சரி ரைட்டு, ஸ்பென்சர் ஜான்சன் இவரால் பெரிய தாக்கம் ஏற்படும்னு நினச்சோம், ஆனால் அதை மார்ஷ் முடிச்சு விட்டாப்புல கடைசி மேட்ச்சில். ஜான்சன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தோட பெஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ்லாம் நான் விளையாடிட்டு இருக்கேன், இதை நானே ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாப்புல. உலகத்திலேயே இங்கே நான் விளையாடுறப்ப ஒரு பெருமிதமாக கருதுறாங்க சிஎஸ்கே காட்டுறது. அது மட்டும் இல்லை, நான் எந்த அளவுக்கு சிரிச்சுட்டு விளையாடுறனோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ரொம்ப 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 தீவிரமாக இருக்கேன் நம்ம டீம் ஜெயிச்சாகணும் அப்படின்றதுல. சிஎஸ்கே காட்டுறது அப்படின்றது ஒரு நம்ப முடியாத அனுபவம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சேலஞ்சான விஷயம்னு சொல்லியிருக்காப்புல. உண்மைதான். ஆனால் இவரோட ஸ்பெல் இருக்குல்ல முந்தைய மேட்ச்சில் போட்டது, அது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட முடியாது. நல்ல பந்துகள் சூப்பராக போட்டிருந்தாப்புல. ஸோ முக்கியமான டைம் இப்போது சிஎஸ்கேக்கு இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சு. இதில் மட்டும் ஸ்பென்சர் ஜான்சன் மேஜிக்கை நிகழ்த்தினாரு. எப்படி டிசிக்கு ஒரு ஸ்டாருக்கு காப்பாற்றி கொடுக்க இருக்காரோ அதுபோல் நம்மளுக்கு ஒரு ஜான்சன்னு சந்தோஷப்படலாம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ரூமர் ஒன்று போயிட்டு கவனிச்சிங்களா, இது வரைக்கும் நடக்கலைன்றதால ரூமர்னு சொல்கிறேன். இன்கேஸ் நடந்துச்சுன்னா இது ரூமர் எங்கே சொல்கிறது,
அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்டில் விளையாட போகிற கடைசி ஹோம் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் மேட்ச் தான் இன்னைக்கு. இதுக்கப்புறம் சேப்பகலமாக ஆட போகிறதில்ல இந்த டோர்னமெண்ட்டில். எம்எஸ் தோனி அவர்கள் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக களமிறங்குவார். இம்பாக்ட் பிளேயரோ சப்போ ஏதோ ஒன்று சம்திங் வராரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் முடிவை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஒரு பெரிய செய்தி வலம் வர ஆரம்பிச்சிச்சிங்க இன்னைக்கு. ஏன்னா ஏற்கனவே எம்எஸ் தோனி சொல்லியிருந்தார்ல, ஹோப்ஃபுல்லி என்னோட கடைசி T20 போட்டி அப்படின்றது சென்னையில் இருக்கும் அப்படின்ட்டு. அதையும் இன்னைக்கு நடக்கிற மேட்சை கனெக்ட் பண்ணி தான் பல பேர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாக் உண்மையாக போகிற பட்சத்தில் ஒன்று கன்ஃபார்ம், இன்னைக்கான சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் அப்படின்றது மோர் தென் பிளே ஆஃப் ப்ரெஷர் மேட்ச்ன்றதையும் தாண்டி எம்எஸ் தோனியோட கடைசி போட்டியாக இருக்குமான்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக எழ ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே எம்எஸ் தோனி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அங்கே போகிறாரு, விளையாட போகிறாருன்ற மாதிரி தகவல் வெளியே வந்து எந்த அளவுக்கு தோனியை பார்க்கணுன்ற ஆசையில் பல பேர் டிக்கெட்ஸை வாங்கிட்டு ஒரு ஸ்டேடியமுக்கு போனான்னு பார்த்துருந்தோம். இந்த முறையாக நடக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி நடந்தால் அது பெருசாக நடக்கும் போல இருக்குது. இன்னொரு தகவலையும் கூட சேர்த்து பல பேர் கலப்பி விட்டாங்க. அதாவது சுரேஷ் ரெய்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இவங்க உட்பட இன்னும் நிறைய விவிஐபிஸ்லாம் சேப்பாக்கரங்கத்துக்கு வர போகிறாங்க. அவங்க எம்எஸ் தோனிக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன யாரும் உறுதிப்படுத்தலை மக்களே? எம்எஸ் தோனி ரிட்டைர்மெண்ட்னு உறுதிப்படுத்தலை, அதுக்குள்ளே இப்படி டாக் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஸ்பெஷல் ட்ரிபியூட்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தெரிஞ்சிட மேட்ச்சில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. ஆனால் எம்எஸ் தோனிக்கு மட்டும் தாங்க தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி யாராலும் இவரோட மூவை கணிக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் ஒன்று பரவச்சு பயங்கரமாக. எம்எஸ் தோனியை கெத்தா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பல பேர் அந்த தகவலை பரப்புனாங்க. கடைசியில் அது கம்போஸ் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, ஏன்ப்பா எம்எஸ் தோனி இப்போ ப்ராக்டிஸ் செஷன் ஈடுபட்டாருப்பா இந்த எஸ்ஆர்எச் மேட்ச் நல்லா விளையாடணுன்றதுக்காக. அவர் எல்லா மேட்சும் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் எத்தனை கிளம்புறாரு? சரி ரைட்டு விடுங்க. அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிக்ஸர்ஸை தொடர்ந்து அடிச்சாப்புல, 50 ரன்ஸுக்கு மேலே 100 வரைக்கும் டச் பண்ணுற மாதிரிலாம் சம்மடி அடிச்சாப்புல அப்படின்னு பெருமையாக சொன்னாங்க. எதிர்த்து போட்டது எந்த டீம் பவுலரு? வேறு டீமா? நம்ம டீம் பவுலர்ஸாக தான் இருக்க முடியும். நம்ம டீம் பவுலர்ஸ் எதிர்த்து ரன்ஸ் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான விஷயமா தானே. ஸோ கம்போஜ் ஸ்பெல்ல போட்டிருப்பாப்புல, அதில் எம்எஸ்டி உரின்னு முடிச்சிருப்பாருன்னு இந்த கடைசியாக நடந்து முடிஞ்ச எல்ஐஜி மேட்ச்சில் கம்போஜ் ரன்ஸை வாரி வாங்கினார்ல, அதை வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரெண்டுத்தில் நீங்கள் ஒன்றை மட்டும் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு எதை எதிர்பார்ப்பீங்க? அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சு 6வது முறையாக கப் அடிக்கணுமா, அப்படி இல்லைனா எம்எஸ் தோனி அடுத்த சீசன்லேயே விளையாடணும்னு விரும்புறீங்களா? ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.